நண்பர்கள் அனைவருக்கும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஊரு காளியம்மன் கோவில். பாருங்க, இதுதான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில். கோயில் நீங்க எங்க கோயில காணோம்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து இல்ல, எங்க அம்மா சின்ன வயசுலேருந்துலேருந்தே இந்த இடம் இப்படிதான் இருக்கு. இந்த இடம் கோயில் கிடையாது. அங்க இருக்க சாமி தான். அந்த சாமி மட்டும்தான். இதுவரைக்கும் சாமிக்கு கோயிலே கட்டலங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து, எங்க அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து, அதுக்கு முன்னாடி இருந்தே அப்படித்தான் இருக்கு. ஸோ பாருங்க, இப்போ வந்தோடனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா சுத்தமா இருக்கணும் இல்லையா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடின்னா எதுக்காக இப்போ சாமி கும்பிட்றோன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது வந்து அமாவாசை அன்னைக்கு கும்பிட்டது. ஸோ இன்னைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழமை. ஸோ பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நீட்டாக தெளிச்சுட்டு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப குப்பையாக இருந்தது. எவ்வளோ நேரம் ஆச்சு கூட்டுறதுக்கு. ஆனால் கூட்டினதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது பார்த்தீங்களா. கோயில் கோயில் தாங்க. எப்பயுமே கரெக்டாக பராமரித்தா எல்லா இடமும் நீட்டாக இருக்குங்கிறது சரியாக தான் இருக்குது. அழகாக நீட்டாக எல்லாம் போட்டுட்டு அடுத்து கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, அமாவாசை சாமி கும்பிட்டோம். மகாலய அமாவாசை வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன். வீடு நல்லபடியாக வாங்கிட்டோம் அப்படின்னா 3 மாதம், அதாவது அமாவாசைக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றேன்னு வேண்டியிருந்தேன். 3 மாதத்துல 2 காளியம்மன் கோயில் கும்பிட்டோம். எங்கன்னா கொண்டிசெட்டிப்பட்டியிலே அங்கே என்ட்ரன்ஸில், அதாவது முன்னாடி அந்த லட்டுவடி போகிற சைடில் அங்கே ஒரு கார்னரில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்காங்க. அங்கே வந்து பொங்கல் வச்சோம். 2வது பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா கொசவம்பட்டி, அது வந்து எங்கள் பாட்டி ஊர். அங்கே வந்து என் ரிலேட்டிவ் பிரசாந்த் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் போனோம். அதுக்கு முந்தின மாதம் வச்சோம். செப்டம்பர் மாதத்தில் வைக்க முடியல. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எக்ஸாம் வந்ததுனால, எக்ஸாம் எழுதுறதுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த அமாவாசையில் என்னால் லீவ் போட முடியல, சாமி கும்பிட முடியல. அதனால் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்த அமாவாசையில் நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். ஸோ வீட்லேயே நான் பொங்கல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, எங்கள் ஊர் தான், ஏன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். சரி, அதனால தான் நான் வீட்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட. பார்த்திங்கன்னா, அவர் தான் வந்து காளியம்மன் கோயில் பூசாரி. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தார். இப்போ இவர் வந்து அவங்க பையன் அடுத்து பண்ணுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா, நல்லா அம்மனை வந்து குளிப்பாட்டி வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த வேலை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து நாங்கள் திருமஞ்சன பொடி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அம்மாவுக்கு வந்து குளியல் போட்டு நல்லா நீட்டாக வைக்கணும்ல அப்படின்ட்டு. பாருங்கள், அம்மா தான் எல்லாம் பக்கத்துலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்காங்க. அவரும் நல்லா க்ளீன் பண்ணிருக்காரு. இங்கே யாரும் அதிகம் வந்து கும்பிட்றதே இல்லையாட்டிருக்கு. நாங்களே இப்போ தான் வரோம். பார்த்தா அப்படி இருந்தது. திருமஞ்சன பொடி பாருங்கள் எப்படி ஊற்றி எப்படியெல்லாம் நல்லபடியாக ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணியாச்சு. எல்லாம் நீட்டாக பண்ணியாச்சு. பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம ஒரு காளியம்மன் கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்தது. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையானா போய் கும்பிட்டு வரணும். அந்த மாதிரி குப்பையாக இருந்தால் கூட கூட்டி விட்டு நீட் பண்ணிவிட்டு சாமியை நல்லா நீட்டாக கும்பிட்டு வரணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். சாமி நல்ல வழி காட்டணும். அம்மா தாய் பார்த்திங்கன்னா, எல்லாம் அபிஷேகம் எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா நிறைவான மஞ்சளால் அம்மனை நல்லா அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் அலங்காரம் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா குங்குமம், குடும்பத்தை காக்க குங்குமத்தோடு காட்சி தருகிறாள் அம்மன். உண்மையிலுமே சக்தி வாய்ந்த சாமிங்க. வந்து கும்பிட்டிங்கன்னா அப்படியே நடக்கும். என்ன வேணுமோ அது அப்படியே நடக்கும். நீங்கள் வேண்டி மட்டும் பாருங்கள், வந்து பாருங்க, வேண்டுனது நடக்கும் அப்படியே. அம்மா எப்பயுமே துணை இருப்பாங்க. போன மாதம் வர முடியாதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதம் நான் வந்து கும்பிட்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அம்மா வந்து அவர் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு உன் கையால் நீயும் மஞ்சள் குங்குமம் வெயி அப்படின்னாங்க. உன்னோட வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி, உன் கஷ்டம் என்னவோ அதையும் சொல்லி நீ வந்து வேண்டு, அம்மா வருவாங்க. எங்கள் அம்மா பாருங்கள் பின்னாடி எப்படி அவங்க அழுகுறாங்க. அது அவங்க முகத்தில் தெரியுது பாருங்களேன், எப்படி அழுகுறாங்க அப்படின்னு. அம்மனை பார்த்தாலே அப்படி வந்துருங்க அழுக. எனக்கு கூட அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அப்படியே கண்ணு கலங்கி வந்தது. அப்புறம் சரி நம்ம வேண்டுதல் வைப்போம் அப்படின்ட்டு மனசார வேண்டிட்டு அவர் கொடுத்த மஞ்சள் குங்குமத்தை
என் கையாலே இது பண்ணி அவங்களுக்கு நான் பொட்டு வச்சேன். காளியம்மா பாமா, எங்கள் குறையெல்லாம் தீர்க்கணும், இந்த ஊரில் உள்ள அனைவரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நீ துணையாக இருக்கணும்மா, நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். மஞ்சள் கொடுத்து மாங்கல்யம் காப்பாய், குங்குமம் கொடுத்தால் குடும்பத்தை காப்பாய். ஓம் சக்தி பராசக்தி. அம்மா காளியம்மா, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்க நீதான் அருள் புரியணும் அம்மா அப்படின்னு நல்லபடியாக வேண்டிட்டு அம்மனை நல்லா நினச்சி கும்பிட்டு மன்றாடி வேண்டாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மற்ற கோயிலெல்லாம் பொங்க வச்சதை விட நம்ம ஊர் கோயில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்த இவ்வளோ மாதிரி சுத்தம் பண்ணி அம்மனை நம்ம தரிசிக்கும் போது உள்ளே இருக்க சந்தோஷம் வாயில் சொல்லவே முடியாதுங்க. அது மனசுலேருந்து வர்றது. அது எந்த அளவுக்குன்றது சொல்ல முடியாது. பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா கண்மலர் வைக்கிறாங்க. அதை பார்த்தாலே உடம்பெல்லாம் சிலுக்குங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி மகமாயி சக்தி. அந்த கண் இருக்குது பாருங்கள், கண் 1000 கண்ணுடையாள்னு சொல்கிறதுல தப்பே இல்லைங்க. கண்மலர் திறந்து பார்த்தது என் வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும் அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா அப்படின்னு ஒரு தீபத்தையும் ஏற்றியாச்சு. தீபத்தை ஏற்றி நல்லபடியாக வேண்டியாச்சு. அம்மா தாயே மகமாயி, 1000 கண் கொண்டு பாரம்மா, எல்லாரையும் நல்லா வச்சிரம்மா. உண்மையா அம்மனுக்கு அம்மன் தாங்க, சொல்லவே வாயில வார்த்தைங்க கூட இல்லைங்க அம்மாவை பற்றி பேசும்போது. அம்மா தாயே மகமாயி, ஓம் சக்தி மகமாயி சக்தி. வெள்ளிமலை கண்ணாத்தா, மீப்பம்பூவு கண்ணாத்தா, வேலரும்பு கண்ணாத்தா, செருவா கண்ணாத்தா, திரிசூல கண்ணாத்தா, திரிசங்கு கண்ணாத்தா, தங்க நிற கண்ணாத்தா, தாமரப்பூ கண்ணாத்தா, மின்சார கண்ணாத்தா, மீன் போன்ற கண்ணாத்தா. அப்பா, அந்த மாதிரி 1000 கண்ணுங்க அம்மாவுக்கு பார்த்துட்டே தாங்க இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை நடக்கும்போது பூசாரி ஒன்று சொன்னார், காளியம்மன் புடவை கட்ட மாட்டாங்க, வேஷ்டி தான் கட்டுவாங்க அப்படின்னாங்க. அது எல்லா கோயிலும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வேஷ்டி தாங்க. பாருங்க, அம்மனுக்கு புடவை இல்லை, வேஷ்டி தான் கட்டுவாங்களாம். சிகப்பு வேஷ்டி இல்லைன்னா வெள்ளை வேஷ்டி. அது அவர் தாங்க சொன்னார். ஏன்னா நாங்கள் கேட்டோம், புடவை இது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ட்டு. இல்லைங்க, காளியம்மனுக்கு அது இங்கே காளியம்மனுக்கு வேஷ்டி தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதில் நான் அப்படியே வேஷ்டியை போட்டு விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பூ கொண்டு அலங்காரம் பண்ணிடலாம். மஞ்சள் குங்குமத்தோட அம்மன் ஜொலிக்கிறா. அதோட நம்ம கொண்டு வந்த பூவையும் போட்டு, அம்மா சொன்னாங்க இப்படி வச்சா கண்ணு மறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படி மேலே வச்சாச்சு. பாருங்க, அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க. அம்மா அப்படியே எழுந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதை பார்த்து சாதாரண கல்லுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம எவ்வளோ மன கஷ்டத்தோடு வந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும் அம்மா காளியம்மா. இயற்கை காட்சிங்கிறத யாராலையும் பார்க்காம இருக்க முடியாது. காக்க பாருங்க, தன்னோட கூட்டில் குட்டியை எப்படி பாதுகாக்குதுங்க. அம்மனுக்கு நல்லா பூவாலையும் எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. அலங்காரம் முடிச்ச கையோட அடுத்தது பொங்கல். வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்த பொங்கலில் படையல் போடணும். அதுக்கு முன்னாடி பாருங்க, இங்கே வேலு இருக்கு. அடுத்த ஒரு வேலுக்கு எல்லாம் போயிட்டு அதே மாதிரியே மஞ்சள் குங்குமம் எல்லாம் பண்ண போறாரு. இந்த சிகப்பு துணி பார்த்தீங்கன்னா வேலுக்கு கட்டுறதுக்கு தான். ஸோ இப்போ வேலில் எல்லாத்தையுமே நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நான் பாருங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மனுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக கோலம் போட்டேன். அடுத்து இலைய வச்சு நம்ம கொண்டு வந்த பொங்கலில் படையல் போட்டுடலாம். ஸோ எல்லாம் வச்சுட்டாரு. இது வச்சதுக்கப்புறம் நம்ம கொண்டு போன தேங்காய் பழத்தை எல்லாம் வச்சு ஃபுல்லாக ஒரு படையல் போட்டாச்சு. பாருங்கள், மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நீட்டாக படையல் போட்டாச்சு. அடுத்து தேங்காவை உடைச்சிட்டு
சாமி கும்பிட ஆரம்பிச்சிட வேண்டிதான். பாருங்க, தேங்காய் உடைச்சி எல்லாமே பண்ணி ஊதுபத்தி ஆராதனை காமிச்சு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். பாருங்க, சூப்பரா ஆரம்பிச்சாச்சு. தேங்காய் பாருங்க, நல்லா தேங்காவெல்லாம் நல்லா உடைச்சி போட்டு சாமி கும்பிடு. அந்த தேங்காய் ரெண்டா உடஞ்ச மாதிரி நமக்கு இருக்க கவலையெல்லாம் உடையணும். அம்மா தாயே, எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் நல்லா வச்சிருமா. எந்த கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் காப்பாற்றணுமா நீதான் அப்படின்னு பார்த்து நல்லபடியாக வேண்டியாச்சு. பூசாரி பாருங்க பூஜை பண்ண ரெடி ஆயிட்டாரு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. காளியம்மா, காளியம்மா, எங்க ஊரு காளியம்மா, எங்களுக்கு நல்ல வாழ்வு தந்தருளும் அம்மா, அம்மா காளியம்மா. அடுத்து நல்லபடியாக பூஜை முடிஞ்சதுங்க. பூசாரி கையால் திருநீரெல்லாம் வச்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டி அவர் கையாலேயே திருநீர் வைக்க சொல்லி வாங்கிட்டோம். நல்லபடியாக பூஜை முடிஞ்சதுங்க. இப்போ நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம், சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். ஐயோ இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வச்ச பொங்கலை சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நான் வச்ச பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம். பொங்கல் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். எல்லாருக்கும் கொடுத்தேன், எல்லாரும் சாப்பிட்டோம். நம்மளும் நிம்மதியா உட்காந்து சாப்பிடுவோம். என்ன அவசரம்? எல்லாம் கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு வாங்கி வச்சுங்க நம்மளோட பிரசாதத்தை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.